In Psalm 84, சங்கீதம் 84, Psalm 84 verse 11. சங்கீதம் 84 11. I remember this verse for 40-50 years. 40-50 ஆண்டுகளாக இந்த வசனத்தை நான் நினைவில் வைத்திருக்கிறேன். The last part. No good thing does he withhold from those who walk uprightly. சங்கீதம் 84 11 பின்பகுதி, உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். You walk uprightly. உத்தமமாய் நடந்தால், the English version says there's nothing good that he'll withhold from you. அவர் உங்களுக்கு கொடுக்காமல் எந்த நன்மையும் அவர் வைத்திருக்க மாட்டார். Nothing. ஒன்றை வைத்திருக்க மாட்டார். He will never withhold one single good thing from you. உங்களிடத்திலிருந்து எந்த ஒரு சிறு நன்மையும் கூட வழங்காது இருக்க மாட்டார். I have experienced this. நான் அதை அனுபவித்திருக்கிறேன். Spiritually, ஆவிக்குரிய ரீதியிலே, health wise, ஆரோக்கியத்திலே, my financial needs, என்னுடைய பண தேவைகள், my family needs, என்னுடைய குடும்ப தேவைகள், my children's needs. பிள்ளைகளுடைய தேவைகள். My Father in heaven never withholds any good thing from me. என்னிடத்திலிருந்து தேவன் எந்த ஒரு நன்மையும் வழங்காமல் அவரை வைத்துக் கொள்ள மாட்டார். And I don't have to pray and fast for many hours. பல மணி நேரங்கள் இதற்காக நான் உபவாசத்தை ஜெபிக்க தேவையில்லை. It says I have to just walk uprightly. நான் உத்தமமாய் மட்டும் நடப்பேன். I must not be a crooked person. நான் ஒரு வஞ்சகனா இருக்க கூடாது, ஏமாற்றுக்காரனா இருக்க கூடாது. Some believers are crooked. Some believers are சில விசுவாசிகள் அவர்கள் ஏமாற்றுக்காரர்களா They are இருக்கிறார்கள். not straight. அவர்கள் நேர்மையானவர்களா இல்லை. When they say something, they don't really mean what they say. அவர்கள் ஒன்றை சொல்லும் பொழுது உண்மையாலுமே அதை அர்த்தப்படுத்தி பொருள்படுத்தி சொல்லுவதில்லை. உள்ள ஒன்றை வைத்துக்கொண்டு வெளி ஒன்றை சொல்கிறார்கள். Some other thing in their mind when they say it. அவர்கள் சொல்லும் பொழுது உள்ளத்திலே வேறு ஒன்றை நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். This promise is not for them. இந்த வாக்குத்தத்தம் அவர்களுக்கு உரியதல்ல. This promise is for those who walk upright. நேர்மையா நடக்கிறவர்களுக்கு தான் இந்த வாக்குத்தத்தம். There's no crookedness in them. அவர்களுக்குள்ளாக எந்த ஒரு ஏமாற்றம் இல்லை. I want to walk uprightly all my life. நான் என்னுடைய வாழ்க்கையை முழுதுமாக நேர்மையாக நடக்க விரும்புகிறேன். Because I know that my Father will never hold back one single good thing from me. என்னிடத்திலிருந்து கொடுக்காதபடிக்கு ஒரு நன்மையும் அவர் வைத்துக் கொண்டிருக்க மாட்டார். Then I can be the best husband to my wife and I can be the best father to my children. என்னுடைய துணைவியாருக்கு நான் சிறந்த கணவனாக இருக்க முடியும். என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் சிறந்த தகப்பனாக இருக்க Then முடியும். I can be the best elder brother to my church. என்னுடைய சபைக்கு நான் சிறந்த மூப்பராக இருக்க முடியும். If I walk uprightly. நான் நேர்மையாக நடந்தால். God is a good God. தேவன் நல்ல தேவன். He does not give evil gifts to his children. அவர் தம்முடைய மக்களுக்கு தீமையான காரியங்களை கொடுக்க மாட்டார்.